நேற்று நம்ம Realme 5 Pro ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணோம் C4 Tech தமிழில். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான ஸ்பெக்ஸோட கம்மியான ப்ரைஸில் வர Realme 5 பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ இதுதான் Realme 5 வர பாக்ஸ். டாப்ல Realme 5 பிராண்டிங் இருக்கு. 5000 mAh பேட்டரி இதுல கொடுத்துருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாட் கேமராஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், பிரைஸ் கம்மி பண்ணியிருந்தாலும் இதுலயும் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல Realme 5 பிராண்டிங் தவிர பெருசா எதுவும் கொடுக்கல. பாட்டம்ல பிரைஸ் ஸ்டிக்கர் இருக்கு. அஃப்கோர்ஸ் பிரைஸ் இங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது ரிவ்யூ யூனிட்ங்கிறதுனால. கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்து இங்கே பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீலை கட் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணையில் உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதில் ரெகுலரான லீஃப்லெட்ஸ், நம்ம குவிக் ஸ்டார்ட் கைட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Realme இங்கே ஒரு சாஃப்ட் சிலிகான் கேஸ் இந்த ஃபோனோடையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம Realme 5க்கு வருவோம். இதை பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். இது கிறிஸ்டல் பர்பிள் வேரியண்ட். Realme இதை நானோ ஸ்கேல் ஹாலோகிராஃபிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட பழைய டைமண்ட் கட் பேட்டர்னை ஒரு கலர் ஷிஃப்டிங் எஃபெக்டோடு சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்க்க. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது இன்னமும் பிளாஸ்டிக் தான். ஸோ ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் இப்போதைக்கு இதை கேஸில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைப்போம். அடுத்து பாக்ஸில் வேறு நெருக்குன்னு பார்த்தா ஒரு 10 வாட் சார்ஜர். இங்கே வூக் 3.0 சப்போர்ட் கிடையாது, டைப் சியும் கிடையாது. அதனால் மைக்ரோ USB கேபிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் தான். அடுத்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம டிவைஸை சுற்றி குவிக்காக பார்ப்போம். இப்போ கீழே அந்த மைக்ரோ USB போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், வால்யூம் பட்டன்ஸும் ட்ரிபிள் கார்ட் ட்ரேயும் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு டியூவல் சிம்ஸ் ப்ளஸ் மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது. Realme 5 Proவில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ரைட்டில் இருக்குது, டாப்பில் எதுவும் இல்லை. ஸோ Realme 5 Proவில் பார்த்த அந்த செகண்டரி மைக் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரைமரி கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் AI. இது வந்து f1.8 லென்ஸோடு வருது. இதில் எடுத்த இமேஜஸில் நல்ல டீட்டெயில் இருக்குது. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோஸ்லையும் நல்ல டீட்டெயில் இருக்குது. ஸ்கையில் அந்த க்ளவுட்ஸும் நல்லா கேப்சர் ஆகிருக்கு. இப்போ அந்த லீவ்ஸில் உள்ள அந்த க்ரீனும் நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஓவரால் கலர்ஸ் நல்லா பிரைட்டாக. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு இது பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் எடுத்த இமேஜஸ் நல்லாவே வந்துச்சு. உங்களுக்கு இந்த சேச்சுரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னா குரோமா பூஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். சில நேரம் அதில் வர வைப்ரண்ட் கலர்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ லோ லைட் ஷாட்ஸ்னு வரையில இது ஆட்டோ மோடில் எடுத்தது. ஆனால் Realme 5லையும் ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க, நைட் ஸ்கேப். ஸோ அதை யூஸ் பண்ணி எடுக்கையில் இமேஜஸ் இன்னும் பெட்டராக வருது. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கேப் யூஸ் பண்ணி எடுக்கையில் இந்த பூவோட கலர் திருப்பி வருது, ப்ளஸ் நாய்ஸும் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர். இது ஒரு f2.25 வைட் ஆங்கிள் லென்ஸோட வருது. 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இப்போ அந்த பிரைமரி சென்சர் தவிர மற்ற மூணுமே Realme 5 Proவில் வர அதே கேமராஸ் தான். இந்த வைட் ஆங்கிளை வச்சு எடுக்கிற பிக்சர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீடைல் லெவல்ஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த செக்மெண்ட்டில் வர வைட் ஆங்கிள் கேமராஸில் ஜென்ரலாக பிரைமரி கேமராவோட ரொம்பவே டீடைல்ஸ் ட்ராப் ஆகும். இங்கே அந்த மாதிரி இல்லை. Realme நல்லாவே கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இதை யூஸ் பண்ணி போர்ட்ரேட் இமேஜஸ் எடுக்கலாம். இந்த சாம்பிள் ஷாட்ஸ் வச்சு பார்க்கல எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நாலாவது, இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஆப்ஷன். ஒரு 2 மெகாபிக்சல் அல்ட்ரா மேக்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக போய் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். Realme 5 Pro அன்பாக்சிங்கில் சில பேர் இது வெறும் 2 மெகாபிக்சல் கேமரா தானே, நம்ம க்ளோஸாக போய் எடுக்கணும்னா பிரைமரி சென்சர்லேயே எடுத்துகிட்டு க்ராப் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ், பிரைமரிலேயே எடுத்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். பட் இதே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்காது. ஸோ இது வந்து பிரைமரியில் எடுத்து க்ராப் பண்ண பிக்சர், சைடில் நீங்கள் பார்க்குறது மேக்ரோவில் எடுத்தது. இது ரெண்டுத்துலையும் பார்த்தா உங்களுக்கே அந்த பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசம் தெரியும். மேக்ரோவில் எடுத்த ஷாட்டில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக, கண்டிப்பாக இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ், இந்த மாதிரி ஒரு மேக்ரோ லென்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப அவசியமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். இது வந்து ஒரு செகண்டரி சென்சராக அவங்க கொடுக்கல, 4வது சென்சராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். இந்த Realme 5ல் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 4Kல எடுக்கிற வீடியோஸில் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. வீடியோஸ் டீட்டெயில்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஸ்டெபிலிட்டி இங்கே OIS இல்லாததுனால ஸ்டெபிலைசேஷன் இல்லை. ஆனால் EIS 1080p வீடியோவில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 1080p ஃபுட்டேஜ். உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும், நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இதுலேயும் டீட்டெயிலிங் ஓரளவுக்கு இருக்குது. 4K அளவுக்கு இல்லாட்டியும் டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது.
ரியர் கேமராவில் மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ்க்கும், அதாவது 1080p ஃபுட்டேஜ் செல்ஃபி கேமராவில் எடுக்கிறதுக்கும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹேண்ட் ஹெல்டில் எடுத்துகிட்டு இருக்க செல்ஃபி கேமரா ஃபுட்டேஜ் தான். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்டேபிளாக இருக்க ஃபுட்டேஜ். செல்ஃபீஸ்னு வரையில் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரெகுலர் செல்ஃபீஸாக இருந்தாலும் சரி, போர்ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, எட்ஜ் டிடெக்ஷனும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, கேமராஸ் பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ மற்றபடி ஃபோனை பற்றி பார்ப்போம். ரியல்மி இங்கே கிளாசி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்த கிரேடியன்ட் பேட்டர்ன் பார்க்க நல்லா இருந்துச்சு. 5 Pro மாதிரியே இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆச்சு. ஓவரால் இங்கே ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ப்ளஸ் இந்த கிளாசி பேக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வழுக்குச்சு. ஸோ அதனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். ரியல்மி இந்த ஃபோன் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கு ஐபி ரேட்டிங் எதுவும் கிடையாது. ஸோ இதில் ஷாமி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரியல்மி 5 கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ஏன்னா இதோட வெயிட் 198 கிராம்ஸ். இதுக்கு காரணம்னு பார்த்தா உள்ள 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஆனால் பேட்ரி லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், ப்ளஸ் உள்ள ஸ்பெக்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ உள்ள ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, இந்தியாவில் இதுதான் முதல் ஃபோன் Snapdragon 665 சிப்போட வருது. இதுதான் முதல் ஃபோன்னா ஷாமிக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ mAh 3 நான் நல்லா எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கல ரியல்மி 5ல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் ஸ்டோரேஜ்னு வரையில் இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ், 464, 4128. இங்கே டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் வேணும்னா இன்னும் அதிகமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டே டு டே யூசேஜ்னு பார்க்கல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது வெறும் அந்த 665 சிப்னால மட்டும் கிடையாது, இங்கே ஆண்ட்ராய்ட் பையில் ரியல்மி 5 ரன்னதுனால கூட தான். இங்கே ஆண்ட்ராய்ட் பைக்கு மேலே ColorOS 6 இருக்குது. ColorOS 6 பற்றி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே பேச போகிறதில்ல. பேசிக்காக இங்கே FM ரேடியோ இருக்குது, ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதுவும் நல்லா குவிக்காக அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஓவரால் டே டு டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரையில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ கேமிங் மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணல. இங்கே கேமிங்க்கு Adreno 610 GPU இருக்குது. ஸோ இப்போ கிராஃபிக் ஹெவி கேம்ஸ் Asphalt 9 மாதிரி உள்ள கேம்ஸ் இதில் ரன் பண்ணி பார்த்தோம், அதுவும் ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. பப்ஜி விளையாடி பார்க்கலையும் ஃப்ரேம் ரேட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. டிஸ்பிளேயும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு 6.5 இன்ச் பேனல். ஸோ ரியல்மி 5 ப்ரோவில் உள்ளதோட இது பெரிய பேனல். இது இன்னும் IPS LCD தான், ஆனால் ரெசல்யூஷன் ரியல்மி 5 ப்ரோவோட கம்மி. இங்கே HD+ ரெசல்யூஷன் தான். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பான டிஸ்பிளே கிடையாது. ஆனால் இது ஒரு டீசெண்டான பேனல் தான். கலர்ஸ் நல்லா இருந்துச்சு, வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரொடெக்ஷன் பார்த்தா கார்னிங்கோட Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, ஓகேன்னு சொல்லலாம். லவுடாக இருந்துச்சு, ஆனால் ரிச்சாக இல்லை, கொஞ்சம் மஃபில் ஆச்சு ஹையர் லெவல்ஸில். மேலே ஒரு டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5 ப்ரோ மாதிரியே மற்ற டியூ ட்ராப் நாட்சோட இதுவும் 30% சின்னதாக இருக்குது அப்படின்னு ரியல்மி சொல்கிறாங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரியல்மி 5ல் வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் இப்போதைக்கு இல்லை. மேபி இது ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால இதில் மட்டும் இல்லையா, இல்லைனா எல்லா யூனிட்ஸ்லையுமே இருக்காதா அப்படிங்கிறத பற்றி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா முன்னாடி சில ஃபோன்ஸில் வந்து ரிவ்யூ யூனிட்டில் மட்டும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இது நான் இப்போதைக்கு ரியல்மி கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். C4Tech தமிழ் ஆன் ட்விட்டர் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்விட்டரில் சொல்கிறேன், இல்லைனாலும் இங்கே கீழே ஒரு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். ப்ரைஸிங் இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேஸ் 332 வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு வருது, ஹையர் வேரியன்ட்ஸ் 11-12,000 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரியல்மி 5 ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. எஸ்பெஷலி இப்போ ஷாமி Snapdragon 665 ஃபோனாக 15,000க்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கல இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல்மி 5 வாங்குறதுக்கு ஒரு வர்த்தான ஆப்ஷன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ரியல்மி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். ஹாவ் a nice day. Bye.